ஜூன் 11 இன்று புனித பர்னபா திருத்தூதர் பெருவிழா. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 வசனங்கள் 7 முதல் 13 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை நலமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன் வெள்ளி செப்புக்காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ 2 அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையாள் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யாரென கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டிற்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்று புனித பர்னபாவின் திருவிழா. பர்னபா சைப்ரஸை சேர்ந்த ஒரு லேவியர். இவருக்கு யோசேப்பு என்று இன்னொரு பெயரும் உண்டு. ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று அழைக்கப்படுகின்றார். பர்னபா திருத்தூதர்கள் மற்றும் மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்றிருந்தார். இவர் பவுலோடு சேர்ந்து ஆற்றிய நற்செய்தி பணிகள் ஏராளம். அதற்காக அவர் பயணம் செய்த தூரமும் ஏராளம். இவரிடமிருந்து இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் பல இருக்கின்றன. அதில் சில: 1. தூய பர்னபா அவர்கள் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழ்தலுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர். தாராள உள்ளத்தினராய் வாழ்ந்தவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனெனில் அவர் தன்னுடைய உடைமைகளை விற்று அந்த பணத்தை திருத்தூதர்களின் காலடியில் கொண்டு போய் வைக்கின்றார். பர்னபாவிடம் இருந்த தன்னிடம் இருப்பதை பிறருக்கும் கடவுளுக்கும் கொடுக்கும் நல்மனதை இன்று நமதாக்கிக் கொள்ளுவோம். மேலும் அவர் பிறர் வளர்ச்சியில் மகிழ்ந்தார். அந்தியோக்கு நகரில் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை பெருகிய போது திருத்தூதர்கள் தங்களிடையே பிரதிநிதியாக பர்னபாவைத்தான் அனுப்பி வைக்கின்றார்கள். அவர் அங்கு சென்று பார்த்தபோது அவருடைய வளர்ச்சியைக் கண்டு மகிழ்ந்தார் என்று படிக்கின்றோம். ஆம், பிறருடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படாமல், அவர்களை குறித்து தவறாக பேசாமல் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பதே இந்நிகழ்வு நமக்கு எடுத்து கூறுகின்றது. எனவே பிறருடைய மகிழ்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைவதை இன்று நமதாக்கிக் கொள்ளுவோம். மேலும் புனித பர்னபா அவர்கள் நற்செய்தி அறிவிப்பதில் மிகவும் ஆர்வமுடையவராயிருந்தார். அவர் தூய பவுலோடு இருந்த போதும் சரி, தனியாக இருந்த போதும் சரி, நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் எடுத்துரைப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். அதற்காக தன் உயிரையும் கொடுத்தார். அவருடைய விழாவை கொண்டாடும் இன்று அத்தகைய ஆர்வம் பற்றும் நமக்கு இருக்கின்றதா என்று நம்மை நாமே கேட்டு பார்த்து அதையும் இன்று நமதாக்கிக் கொள்ளுவோம். உலகிற்கெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று இயேசு சொன்ன கட்டளையை தூய பர்னபா வாழ்வாக்கினார். அவரை போன்று நாமும் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை இன்று நமதாக்கிக் கொள்ளுவோம். ஜெபங்களும் வாழ்த்துக்களும். ஆமென்.